இந்த மாதம் முழுவதும் பெரிய சிக்கலான காரியங்களை எல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி இருக்க போகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய். அல்லேலூயா. இந்த மாசம் முழுவதும் சரீரத்தில் பலவீனத்தை சுமந்து கொண்டே இருக்கிறேனே, நான் எப்படி இருக்க போகிறேன்? இனி வருகிற காலம் நான் எப்படி இருக்க போகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய். அல்லேலூயா. அநேக எதிர்ப்புகளை கண்டு பயந்து இனி என்ன ஆகுமோ என்று இருக்கிறேனே, எதிர்ப்புகளை கண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இனி எப்படி என் வாழ்க்கை இருக்குமோ? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், எதிர்ப்பை காண மாட்டாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ பலவீனத்தை காண மாட்டாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ இந்த கடன் பிரச்சனையை காண மாட்டாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இப்படிப்பட்ட பிசாசின் சூழ்நிலைகள், தந்திரங்கள் இனி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதற்காக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. வலதுகை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவே இந்த இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பார்ப்போம்.